Good morning. Welcome back to our channel. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றே நான் ஆக்சுவலி வந்து ஸ்டோரியில் நான் போட்டிருந்தேன். நான் பிஸ்னஸை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி என்கிட்ட செப்பரேட்டாகவும் மெசேஜ்லேயும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவோட மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னா இவங்க தான் பண்ண முடியும், அவங்க தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணும்னா பண்ணலாம். இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இன்னொரு இன்ஸ்டா ஐடியை செக் பண்ணிவிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பக்கத்து வீட்டில் அவங்க பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் பண்ணுறாங்க, அதை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டு பி ஃப்ராங்க், இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணுறதுக்கு நமக்கு மூளை இருந்தால் போதும். அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி இப்போ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ஷாப்பில் எப்படி சேல் பண்ணுறாங்க அதை பார்த்தா தான் நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படியும் கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்றது யார் வேணும்னா பண்ணலாம், எப்படி வேணும்னா பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம். இந்த ட்ரெஸ்ஸோட சேல் அப்படின்னு மட்டும் கிடையாது. ஜுவல் சேல் பண்ணலாம், ஆயில் சேல் பண்ணலாம். பட் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கணும். அது ஒரே ஒரு விஷயந்தான். பட் சேல் அப்படின்றது என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஆயில் சேலு, ஜுவல்லரி சேலு, ட்ரெஸ்ஸு சேலு, ஸ்லிப்பர் சேல் பண்ணலாம். வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தொக்கு, ஊறுகாய் தொக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ரொம்ப நல்லா செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த மாதிரி சேல் பண்ணலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா இந்த வீட்டில் கூட இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல, உளுந்து இதெல்லாம் காய வச்சு அதை அரைச்சி சத்தான ஒரு பொருளெல்லாம் தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். வீட்டிலேருந்தே நம்ம கொரியர் போடுற மாதிரி பண்ணலாம். வாட் எவருங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். பிகாஸ் பிஸ்னஸ்ன்றது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாபாக நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம். ஓகேங்களா, வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருப்போம், அப்போ பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். ஆக்சுவலி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறதே அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கக்கா, எப்படிக்கா இதுக்குள்ளே வந்தீங்க, எப்படி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏதாவது பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு தான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க்கிங் உமன் தான், ஓகேங்களா. பட் இதில் வந்து நான் ஒரு பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட் பாப்பா படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்தே இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், டெக்ஸ்டைல். ஆனால் வந்து சோஷியல் மீடியா அளவுக்கு பண்ணலை. சும்மா வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க, தெரிஞ்ச வீட்டில், அப்புறம் பாப்பா ஸ்கூலில், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சர்க்கிளில் மட்டும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் மெட்டீரியல்ஸ்லாம் வீட்லேயே வச்சுருப்பேன். இது எப்படி அப்படின்னா, நான் ஆவடியில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பா 3rd படிக்கும்போது நானும் பாப்பாவும் அங்கேருந்து, அப்போல்லாம் நான் சாரீ மட்டும்தான் பண்ணுவேன். அதிகமாக சாரீ தான், சுடிஸ் அந்த மாதிரி நான் அதிகமாக பண்ணுறது கிடையாது அப்போல்லாம். சாரீஸ், ஏன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அந்த டைமில் அவ்வளோலாம் ஒரு பீக்கில் இருந்தது. பட் நான் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை ஆக்சுவலி, அதுதான் உண்மை. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். சாரீஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவங்க வந்து வீட்டில் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க. வாரம் காசு கொடுப்பாங்க. ஏன்னா யாருமே மொத்தமாக காசு கொடுத்து எடுக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு யாருக்கும் வேணும். நம்மளும் ஒரு டைமில் அப்படி தான் வாரம் கொடுத்தா எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வாரம் ஒரு 300 சாரீ வாங்குறாங்களா, இந்தாடி இப்போ 50 ரூபா இருந்தா வச்சுக்கோ, பேலன்ஸ் அடுத்த வாரம் கொடுத்துருது, அடுத்த வாரம் 50 ரூபா, அதுக்கு அடுத்த வாரம் 50 ரூபா, அப்படி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அது ஓகே, அவ்வளோதான். அது வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேங்களா. அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் வந்து நான் ஆவடியை விட்டுட்டு வீடு ஷிஃப்ட் ஆகி போரூர் வந்துட்டேன். பாப்பாவோட ஷூட்டிங் அது இதுன்றதுனால நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னால் அங்கேருந்து ஆவடி போக முடியலை. ஸோ போக முடியாத ரீசன்னால் நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்சம்னா ரொம்பலாம் கிடையாது. பட் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க எப்பவுமே வந்து கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்கள, அவங்களுக்கு நான் பண்ணுவேன். மற்றபடி ஆவடி போய் என்னால் கொடுக்க முடியாதுன்றதுனால அது கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இவங்க மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி வந்துட்டு போகும்போது ஓகே, கொஞ்சம் பாப்பாவுக்கு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
நான் ஒர்க் பண்ணுறது சுத்தமாக அவளுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து அம்மா பிஸ்னஸ் பண்ணணும், அம்மா எப்படியாவது உட்காரணும் அப்படிங்கிறதான் அவளோட பல நாள் கனவு, லட்சியம் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா நான் அவள் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவளை வீட்டில் டேக் கேர் சென்டரில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பியும் ஈவினிங் வந்து அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து இப்படி தான் ஓடிட்டே இருப்போம். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நான் காலையில் ஆஃபீஸ் கிளம்பிட்டு அவளை ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பியும் ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் அவளை பார்த்து அதுக்கப்புறம் சமைச்சி வீடு வேலை செஞ்சு அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ ஷூட் அப்படி வந்துச்சுன்னா நான் ஆஃபீஸில் பெர்மிஷன், ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் நிறைய பெர்மிஷன் கொடுத்தாங்க, நிறைய லீவ் கொடுத்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலோவ் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலி எனக்கு ஆஃபீஸில். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாப்பாவை கூட வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சீரியஸாக சொல்ல போகணுன்னா என்னோடய ஹோல் டைம் பாப்பா கூட மட்டும்தான் இருந்தது. பாப்பாவை தாண்டி இதுதான் ஆக்சுவலி இதுதான் பாப்பா. இந்த 2 பேரோட இதில் என்னோடய டைம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இந்த டைம் இங்கேருந்து கொஞ்சம் கூட இப்படி விலகவே கிடையாது. அந்த ஸ்கூல் டைமில் மட்டும்தான் அவளை விட்டு நான் இப்படி இருப்பேன். மற்ற டைம் ஃபுல்லாக அவள் கூட இப்படியே தான் நான் உட்காந்துட்ருப்பேன் நான். பிகாஸ் பசங்களை வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதுவும் ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு பொண்ணை வளர்க்கணும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம். எங்கே வேணால் போய் பாருங்களேன், என்ன வேணால் பாருங்களேன், இப்போ நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தாலோ, நீங்கள் எப்படி தான் ஒழுக்கமாக இருந்தாலோ, பட் வெளியே இருந்து பார்க்குறவங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க தப்பாக தான் பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரே ரீசன், நீ தனியாக இருக்க, ஓகே. பட் இதே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போன உடனே அவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட ஃபோனில் பேசுவாங்க, இன்னொருத்தவங்க கூட சொல்லாமல் வெளியே போவாங்க, இன்னொருத்தவங்க கூட போயிட்டு வருவாங்க. அவங்க நல்லவங்க, காரணம் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. ஆனால் நம்ம தனியாக இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். ஆனால் தப்பானவங்க அவங்க வந்து நம்ம விளக்கு பிடிச்சலாம் பார்க்க மாட்டாங்க. இவன் எங்கே போனால், என்ன பண்ணால், யார் கூட போகிறா, யார் கூட பேசுகிறா, அப்படியெல்லாம் நம்மளை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தப்பானவன் ஆனால் அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறா, அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எல்லாத்தையும் அவளையும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவள் ஹஸ்பண்ட் கூட இருக்கா, அவள் நல்லவன். இதுதாங்க உலகம். இந்த உலகத்தை மாற்றவே முடியாது. மானங்கட்ட ஜென்மங்க. அதுலேயும் சொந்தக்காரங்க நாய்ங்க இருக்காங்க பாருங்கள், அதை விட ஒரு மானங்கட்ட ஜென்மங்க. அந்த நாய்ங்களெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டில் கூட சேரக்கூடாது. அதுங்களெல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் தான் வைக்கணும், என்றைக்குமே ஓரத்தில் தான் வைக்கணும். பிகாஸ் அவங்களாம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக வாழுங்க, அப்பயும் பின்னால் வந்து பேசுவாளுங்க. அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா, எப்படி பேசுவாங்க. நீங்கள் கஷ்டப்படுங்க, அவளுக்கு என்ன, அவள் ஏதோ பண்ணியிருப்பா, அதான் கஷ்டமாக, இப்படி தான் பேசுவாங்க. இந்த நாய்ங்க முன்னாலலாம் வாழவே முடியாது. பட் நமக்கு தேவை, நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ், நமக்குன்னு ஒரு மரியாதை. நமக்கு எங்கே மரியாதை இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம போகணும். அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பொண்ணுங்களுக்கும் சரி, ஒரு ஆம்பளைங்களுக்கும் சரி, என் கை தொழில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரிங்களா? நான் ஆக்சுவலி விஷயத்துக்கே வரேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்னோடய கெரியர் போகும்போது தான் ஓகே இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால நான் ஜஸ்ட்டு 5000 மட்டும்தாங்க இன்வெஸ்ட் பண்ணேன். நான் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாது. நீங்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் 5000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். 5000 நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த கடை எப்படி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து யூடியூப் நிறைய பார்க்குறீங்க, நிறைய பேரோட வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேரோட ரீல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர்த்த பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் யூடியூப் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதில் போயிட்டு யூடியூப் மேலே போயிட்டு ஹோல்சேல் சாரீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஸ்க்ரோல் ஆகும். ஒரு கடை 2 கடை இல்லைங்க, அவ்வளோ ஷாப் வரும். ஆனால் எதுவுமே நீங்கள் நினைக்கிற ஊரில் இருக்காது, எல்லாம் வெளியூரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், ஈரோடு, மதுரை, அப்புறம் சூரத், அப்புறம் வண்ணாரப்பேட்டை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணணும், அந்த கடைங்களை செக் பண்ணிவிட்டு ஓகே அது உள்ளே போய் பாருங்கள். அந்த ஹோல்சேல் ஷாப் போட்டிங்கன்னா அந்த கடை பேர் வரும். உள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க ஒரு சாரியும் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இவ்வளோ சாரீ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோன்றதையும் அவங்களே சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே அப்போது நீங்கள் ஒரு 5000 வச்சுருந்தீங்கன்னா போதுங்க, ஸ்டார்டிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் தான் போட்டு நான் ட்ரெண்ட் ஆகணும், யூடியூப்பில் போட்டு ட்ரெண்ட் ஆகணுங்கிறது அவசியம்
கிடையாது. நீங்கள் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்து அதை நீங்கள் உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட எஃபியில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் சைடில் பார்த்து ஓகே இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது, நம்ம ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி வாங்கி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டும் சூப்பராக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம கொடுக்குறத நியாயமான பொருளாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதாங்க. நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு சாரீ ஒரு 200 இருக்குது, ஓகே 200 இருக்குது, இது போதும், கிளாத்து நல்லாவே இருக்காது, ஓகே இது போதும் பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடாது. எடுக்கிறோம், கொடுக்குறோம், நல்ல சாரியாக குவாலிட்டியாக பார்த்து. ஏன்னா வந்து கம்மியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் போட்டிருக்க டாப்ஸா, இந்த டாப்ஸ் பார்த்திங்கன்னா 2 வகையிலையும் இருக்கும். ஒரு டாப் பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா வகையிலையும் இருக்கலாம், இன்னொரு டாப் பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா வகையிலையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 விதமாக இருக்குது. இந்த 2 விதமாக வாங்குகிற டாப்ஸை, அதாவது 150 ரூபா வகையில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 250 ரூபா வாங்குகிற வகையில் டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், நார்மலாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு 250 ரூபா 300 வாங்கினீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் ஒரு சாரியை எப்படி வாங்குறீங்க கொடுக்குறீங்கன்றது ஃபிக்ஸட். ஓகேங்களா? இதுதான் விஷயம். எனக்கு குவாலிட்டி ரொம்ப 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 மேண்டேட்ரி. நம்மளாக இருந்தாலும் ஒரு கடைக்கு போனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி தான் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் நேரில் போய் கடையில் பார்த்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. அடுத்த டைம் அந்த கடை உங்களுக்கு பழக்கம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கலெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் நேரில் போய் தான் வாங்குவேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் நேரில் போய் வாங்க. பிகாஸ் நான்லாம் நேரில் போய் தான் வாங்குவேன். நான் வந்து கால் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணுற வேலை எனக்கு செட் ஆகாது. நான் எந்த ஊராக இருந்தாலும் சரி, சேலமாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், சூரத்தாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், நான் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே பார்த்து மெட்டீரியலை தொட்டு பார்த்து தான் நான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, எப்படி யூடியூப்பில் பார்க்குறதுங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது, மார்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்ஜின் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு ஐடியில் போடுறாங்க. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஐடியில் நான் பார்த்தேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, 699 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ வைக்கணும், நீங்கள் 799 வைக்கணுமா? கிடையாது. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற விஷயம், அடுத்த ஐடியை செக் பண்ணாதீங்க. அவங்க என்ன விலையில் வச்சுருக்காங்க, இவங்க என்ன விலையில் வச்சுருக்காங்க, இவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி கொடுக்குறாங்க, வேண்டாம். யார் எப்படி வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கான மார்ஜின், நீங்கள் இந்த டாப்பை 300 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, உங்களுக்கான மார்ஜின் இங்கேருந்து நீங்கள் டெல்லி போய் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ட்ராவல் இருக்குது, டெலிவரி சார்ஜஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்குது இல்லையா? ட்ராவல், டெலிவரி எல்லாமே நமக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ஒரு 50 ரூபாவோ இல்லை 100 ருபீஸோ நீங்கள் வச்சு மார்ச் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டாப் கடையில் போனாலுமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு தான் இந்த டாப்ஸ் விற்பாங்க. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும், டிசைன் அந்த மாதிரி இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பியூர் காட்டன். ஓகேங்களா? ஸோ இது கடைக்கு போனாலே 500 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் இந்த டாப்பை நான் ஒரு 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு இதை நான் எவ்வளோக்கு விற்பேன், 450 ரூபாய்க்கு விற்பேன். ஏன்னா எனக்கு 100 ருபீஸ் மார்ஜின் போதும். இதுதான் மார்ஜின். அடுத்தவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு சுங்குடி சாரீ ஒன்று போட்டிருந்தேன். Day 1 ஸ்டார்டிங் என்னோடது ரொம்ப ட்ரெண்டிங் சுங்குடி சாரீ. ஆக்சுவலி நான் வாங்கின ரேட்டை விட நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சேன். எவ்வளோனா வெறும் 700 ரூபாய்க்கு தான் வச்சேன். ஸோ 700 ரூபாய்க்கு இல்லை, நான் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா 550 ரூபா தான். ஆக்சுவலி அந்த சுங்குடிஸோட ரேட் பார்த்திங்கன்னா 550 ரூபா தான். அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா இது தையில் வந்து அப்படி உங்களுக்கு வேணும்னா, இப்போ திண்டுக்கல் சைடில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுங்குடி சாரீனா என்ன அப்படின்றது 100% தெரியும். நம்ம திண்டுக்கல், சின்னாலப்பட்டி, செம்பட்டி, வத்தலகுண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சுங்குடி சேரோட ரேட் என்ன அப்படின்னு. பிகாஸ் அங்கே தான் வந்து தறியில் நெய்கிறாங்க. இப்போ அந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 550. ஓகேங்களா? பியூராக அவங்க நெய்கிறாங்க. அந்த சாரியை நான் வாங்கிட்டு வந்து நான் எவ்வளோக்கு போட்டேன், 700க்கு போட்டேன். ஏன் 150 அதிகமாக வச்சேன்னா, நான் திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து சேல் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் போடுறேன். உங்களோட கொரியர் சார்ஜ் செப்பரேட்டாக வரும் 60ன்றது. ஆனால் நான் திண்டுக்கல்லேருந்து அங்கேருந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எடுக்கும் போது நிறைய எடுத்தேன்னா எனக்கு கம்மியாகும். இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஒரு 100 பீஸ் எடுக்கிறேன், 200 பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 550க்கு கொடுப்பாங்க. சப்போஸ்
நான் வந்து கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு 600க்கு போடுவாங்க. இல்லைம்மா அதை கம்மி பண்ண முடியாது, 600 தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 600 வாங்கி நான் உங்களுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா 100 ருபீஸ் வச்சாதான் அதுக்கு எனக்கு கரெக்டாக மார்ஜின் வைக்க முடியும். இப்போ வேறு ஒரு பேஜில் வந்து அந்த சுங்குடி சார் இவ்வளோ போட்டிருக்காங்க, அப்போ நம்ம அதை விட ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சா நல்லாயிருக்குமே அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. எந்த ஒரு வேலை பண்ணாலும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம பண்ணணும் நம்ம நினச்சோன்னா நம்ம இப்படியே தான் நிற்போம், அவங்க இப்படி போயிடுவாங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா நம்மளாக தான் இருக்கணும். யாரையும் பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி யாரையும் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணவும் கூடாது. அது நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வருதோ அதை மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் மார்ஜின் இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் உங்களுக்கான மார்ஜின் நீங்கள் வாங்குறதுலேருந்து நீங்கள் ஹைக் வைங்க, அவ்வளோதான். அடுத்த பேஜை பற்றி நீங்கள் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஏன்னா நான் அந்த சாரீ இதை பார்த்திங்கன்னா எனக்கு க்ளோஸ் ஆக்சுவலி யுவராணி அக்கா, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக யுவராணி அக்கா வந்து எனக்கு சாரீ கொடுக்குறேன், நீ பொந்தாடி உனக்கு சாரீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு யுவராணி அக்கா வீட்டுக்கு போக டைமே கிடையாது. ஆக்சுவலி அது அனுப்பி விடுக்கான்னு சொல்லியிருக்கேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நான் சாரீஸ் பண்ணுறது கிடையாது அதிகமாக, நான் ஃபுல் டாப்ஸ் சுடிஸ் தான் இறங்கிட்டேன் நான். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. என்னென்னா டே 1 ஃபஸ்ட் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரீ பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டேவே எனக்கு ஒரு நெகட்டிவ் மெசேஜ் அந்த சாரீக்காக. அதனால் எனக்கு அந்த மைண்ட் செட் போயிடுச்சு, அது எனக்கு வேண்டாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஃபுல் சுடிஸ் தான் ஃபுல்லாக இறக்கிட்டேன். பிகாஸ் பாப்பாவுக்கும் சுடி மட்டும் தான் தேவைப்படும். ஷூட்டுக்கு வெளியே போகும்போது போடுறது எல்லாமே இதுக்கு தான் போடுறோம் நாங்கள். அதனால் பாப்பாவுக்கு சுடிதார் வேணுங்கிறதுனால நாங்கள் சுடி தான் ஃபுல்லாக இறக்கிட்டோம். அது எனக்கு ரொம்ப நல்லாவே போடுறதுனால. யுவராணி அக்கா வந்து இது போட்டுட்ருக்காங்களா சாரீ ரொம்ப கம்மியாக போடுவாங்க யுவராணி அக்கா. நீங்கள் யுவராணி அக்கா பேஜை செக் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் 350 ரூபா, 399 ரூபா, அப்புறம் வந்து 499 ரூபா, 450 ரூபா இப்படி தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களாம் ஓன் மேனுஃபேக்சரிங், அவங்களே போட்டிங்கன்னா அவங்களே தறி ஓட்டி அவங்களே கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பேருக்கு ரீசேலருக்கும் சாரீஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஏன்னா ரேட் கம்மியாக இருக்கும், நமக்கு எங்கே அஃபோர்டபுளாக இருக்கும் அதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். யுவராணி அக்கா ரொம்ப கம்மியாக போடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க யாரையுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அதுதான் உண்மை. இப்போ நான் எப்படின்னா என்னோடய பேஜில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் நான் காட்டுறேன், எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க என்னோடய ஐடியில், அக்கா உங்களுக்கு ரொம்ப ரேட் அஃபோர்டபுளாக இருக்குது, ரேட் ஓவராகவே இல்லை, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதே ரேட் நாங்கள் மற்ற பேஜில் அதிகமாக பார்த்தோம், மற்ற பேஜில் இவ்வளோ பார்த்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓ அப்படியாம்மா, ஓகே. நான் எனக்கு மற்ற பேஜை நான் கம்பேர் பண்ணி நான் சேல் பண்ண மாட்டேன். நான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறேன்னா அதுலேருந்து எனக்கு இவ்வளோ மார்ஜின் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போடுவேன். யுவராணி அக்காவும் அப்படி தான் போடுவாங்க. ஆனால் சாரீஸ்லாம் செம்மையாக இருக்கும், கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? செகண்ட் விஷயம் வந்து மார்ஜின். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கணும், 2வது மார்ஜின். ஓகேங்களா? 3rd ஒன் ப்ரமோஷன். ஸோ ப்ரமோஷன் மேண்டேட்ரி. ஓகேங்களா? ப்ரமோஷனை பற்றி சொல்லிடலாம். ப்ரமோஷன் அப்படின்னும் போது இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் நம்ம ப்ரமோட் பண்ணால் தான் சேல் ஆகும், இல்லைனா நமக்குள்ளே போகாதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக யார் விற்றாலும் ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போகும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அடிப்படையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, தெரிஞ்சவங்க, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அங்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஸ்டோரி போடுங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டோரி போடுங்க ஃபஸ்ட்டு. 2வது விஷயம் என்னன்னா, ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள், கம்யூனிட்டி குரூப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நார்மல் குரூப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட் ஆவாங்க. தேவையில்லாமல் அந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவானுங்க, இன்னொருத்தவங்க நம்பர் எடுத்து பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவானுங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்தது எனக்கு. அதனால நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க கம்யூனிட்டி குரூப்பாக ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. நீங்கள் போகிற கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காகவே வருவாங்க. அதில் இருந்து பார்த்தாங்கனாலே போதும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்னு இவ்வளோ போடுறீங்க, அது ஒரு 2 அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, தெரிஞ்சவங்க அவங்க வந்து நான் பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குவாங்க. பட் நீங்கள் போடுறது குவாலிட்டியாக போட்டிங்கன்னா ப்ரமோஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லையா, நீங்கள் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்களா, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரியை வந்து நீங்கள் விரித்து காமிச்சு நீங்கள் ஓன் வாய்ஸில் போடுங்க. நம்ம என்ன தான் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம டான்ஸ் பண்ணி காமிச்சாலோ, நம்ம அதை வியூ பண்ணி காமிச்சாலோ, அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அது என்ன கலரு, அது என்ன ரேட்டு அப்படின்னு சரியாக புரியாது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்மளாக ஓப்பன் பண்ணி காமிச்சு, ஆக்சுவலி இது இந்த கலரு, இதில் இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, இது இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து XL, XXL, L, M அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நீங்கள் சாரியை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பிரிண்டட் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பிரிண்டட் இருக்குது, ஸோ இது இந்த ரேட்டு, இதில் ப்ளவுஸ் இத்தனை மீட்டர் வரும், ஸோ இது வேணும்னா வாங்கி, இது என்ன பாயில் பிரிண்டா இல்லை நார்மல் பிரிண்டா, இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு வீடியோ போடும்போது. அதை போட்டுட்டு அந்த வீடியோவை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரி வைங்க, வாட்ஸ்அப்பில் வைங்க, இன்ஸ்டாவில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க. இதையும் தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க.
அப்படி பண்ணாலே இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனுங்க. அப்படியே இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இருக்கவே இருக்காதுங்க. இதில் வேறு ஒரு கமெண்ட் ஒரு நாய் வேறு கமெண்ட் பண்ணியிருக்கான், ஒரே ப்ரமோஷனாக பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி. லூசு பரதேசி, நான் ப்ரமோஷனே பண்ண மாட்டேன். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியில் நான் வந்து 1 இயராக நான் வந்து யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆக போகுது, இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரமோஷனே பண்ண மாட்டேன். நான் யாருக்குமே ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது. இதில் என்னோடய இன்ஸ்டாவில் பார்த்தாலும் தெரியும், யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியும், எனக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணுறேன். எங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் வியூ பண்ணி காட்டுறோம். எங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் இப்படியே நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறத விட நாங்கள் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போட்டு காமிச்சா தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போது ஒரு கடையில் விளம்பரம் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க போட்டு பார்க்குறாங்க. இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை வர வச்சு போட்டு காட்டுறாங்க, போட்டு காமிச்சு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு வந்து கேட்குறாங்க. அதுக்காக நீங்கள் போட்டு காமிச்சு தான் விற்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன், அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கும் போல், லுக் வைஸ் இப்படி தான் இருக்கும் போல், நைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கான ஆக்சசரிஸ் எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு லுக் வைஸ் போடுவாங்க. நம்ம அதை காலையிலேருந்து நைட் வரைக்கும் போட்டு தேய்ச்சி அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு லுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி தாங்க ப்ரமோட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்னது, ட்ரெஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ மார்ஜின் வைக்கணும், தென் ப்ரமோஷன் எப்படி பண்ணணும். ஸோ 3மே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு பிஸ்னஸ்க்கான அடிப்படை தேவைகள் இது மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இதை தாண்டி அகெயின் சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்றதை பார்த்து பண்ணக்கூடாது. சாரி, பார்த்து பண்ணக்கூடாது. நம்மளாக தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணுன்றது தெரியும். ஓகேங்களா? 4th ஒன், ஆர்டரில் போடுறீங்களா, எப்படிக்கா போடுறீங்க, ஆள் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்க. கிடையாதுங்க, எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம வேலையை நம்ம தான் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் எனக்கு ஒரு ஆளை வச்சு நான் வேலை வாங்குவேன், அவங்களுக்கு ஒரு 10,000 சம்பளத்தை கொடுத்துட்டு நான் போட வைக்கலாம். பட் அது வேண்டாம். ஏன்னா நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேவா? நல்ல பீக்கில் போகுது, நல்ல நம்ம ஒரு ஹையர் லெவலில் வந்துட்டோம், ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் வந்துட்டோம், பட் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆள் வச்சு வேலை செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஸ்டார்ட் அப்பு, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பீக்கில் போகணும், நமக்கு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே ஆளை வச்சு போட்டு அவங்களுக்கு வேலையை கொடுத்து நம்ம வேலையை நம்ம சுலபமாக்கிக்க கூடாது. ஏன்னா நம்ம பிஸியாக இருந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் போடணும், இன்னும் கொஞ்சம் பண்ணணும் நமக்கு யோசிக்க தோணும். நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டு நம்ம வேலையை அவங்க வேலையில் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கெட்ட பழக்கன்றது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் போட தான் ஆர்டர்ஸ் நானே தான் போடுவேங்க, நானே தான் எழுதுவேன், நானே தான் ஆர்டர்ஸ் கவரில் போடுவேன், நானே தான் பேக் பண்ணுவேன், நானே தான் லேப்டாப்பில் அப்டேட் பண்ணுவேன். நானும் பாப்பா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். பாப்பா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பரவாயில்லக்கா உங்கள் பாப்பாவை பார்த்து நிறைய பேரோட பேரண்ட் வந்து அவங்க பசங்களையும் உள்ள பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வீடியோ கூட அவங்களோட கமெண்ட்டை எடுத்து நான் வீடியோவில் வச்சு நான் ஒரு குட்டி வீடியோ கூட பண்ணி நான் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் தேங்க்யூ. பிகாஸ் அவள் சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்களை பார்த்து ஒரு விஷயம் பண்ணது நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம், அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து நான் பண்ணணும், அவங்க என்ன போடுறாங்களோ அதை பார்த்து நான் போடணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணணும். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் பாப்பாவை பார்த்து ஒரு விஷயம், ஒரு மீடியாவில் இருக்கிறவங்கள பார்த்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஒரு சில விஷயம் தப்பு கிடையாது. அதுக்காக எந்த விஷயத்தையும் வந்து நான் யாரை பார்த்து நான் பண்ண மாட்டேன், நான் யாரை பார்த்து பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லோரும் நினைக்கக்கூடாது. எல்லோரும் மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்கல்ல. 5 விரல் ஒன்றா இல்லை, அந்த தான் டைலாக்கே சொல்லுவாங்க. பாப்பாவோட டைலாக் எப்போவுமே எந்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தப்பே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லது பண்ணுறீங்கன்னு போது உங்களை பார்த்து எனக்கு இந்த சாமி கும்பிட்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு சில விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லும் போது அதை நான் மாற்றிக்கிட்டேன். மஞ்சள் கையிலாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், அப்புறம் விளக்கு சிகப்பு விளக்காக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், மாதிரி நிறைய விஷயம் நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி தெரியாத விஷயத்த நம்ம அவங்கள பார்த்து பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் மார்ஜின் அவங்கள பார்த்து நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது மட்டும் ஏன்னா இன்னொரு பேஜை பார்த்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு போது ஓகே அவங்க இப்படி பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கலாம், தப்பில்லை. அந்த மாதிரி பாப்பாவை பார்த்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறா, இந்த பொண்ணு வந்து இந்த வயசில் அவள் வந்து ஒரு ப்ரமோட் பண்ணுறா, அவள் பிஸ்னஸ்க்கு அவள் ப்ரமோட் பண்ணுறா, நீங்களும் பண்ணு அப்படின்னு அவங்களோட சில்ட்ரனை வந்து பூஸ்டப் கொடுத்து பண்ண வைக்கிறாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே சிஸ்டர். ஏன்னா வந்து அது நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, மெசேஜ்லையும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கான தான் திருப்பி இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்ல விஷயம். அவளை பார்த்து இந்த பொண்ணை பார்த்து கெட்டு போயிட்டான்னு சொல்ல
இல்லாமல் இந்த பொண்ணை பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் நிறைய ஐடியா பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் ஐடியெலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. யாரும் இந்த மாதிரி அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறது நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிங்க நீங்கள். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி சிஸ்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், நிறைய வந்திருக்குங்க. அதில் ஒரு சில வாய்ஸ் மட்டும் நான் வந்து ஆன் பண்ணுறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. சிஸ்டர், நான் நிறைய பொட்டிக்லலாம் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ரீசேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே இந்த மாதிரி ரீப்ளை பண்ணதே கிடையாது. தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்களாம் முன்னாடி வந்து ரீப்ளை பண்ணுறீங்களே. நான் நிறைய பொட்டிக்கில் வந்து ஏமாந்துருக்கேன் சிஸ்டர். ஆனால் 1000 ரூபாய் 900 ரூபா அப்படின்லாம் ஒரு டாப் ஒரு ட்ரெஸ் வாங்கி வெறும் டாப் மட்டுமே அப்படி வாங்கி குவாலிட்டி 2 வாட்டி போட்டாலே அது வீணாக போயிடும். அந்த மாதிரியெல்லாம் ஏமாந்துருக்கு. ஆனால் உங்ககிட்ட வாங்குறது உண்மையாகவே நல்லா இருக்கு. நான் ஒர்க் பண்ணுறேன், மேக்ஸிமம் வந்து கண்டினியூவாக அடிக்கடிக்க அந்த ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு சீரியஸாக குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது. அது ஆலியா கட் நார்மலாக ஸ்டார்டிங்கே 950 சீரியஸ்லி. ஆனால் சேம் குவாலிட்டி தான். நான் அதை பார்த்துட்டு தான் சரி ஓகே எனக்கு. ஆனால் இப்போதைக்கு டாப்ஸ் எதுவும் நீட் கிடையாது, இருந்தாலும் உங்ககிட்ட நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் போட்டோன்னே. ஹாய் அக்கா, பார்சல் சனிக்கிழமையே வந்துருச்சு. இன்னைக்கு இப்போ தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்கக்கா. எக்ஸலுக்கு இப்போ நான் கடையிலாம் போய் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 800 900 அவ்வளோ வரும். பட் வந்து ட்ரெஸ்ஸு பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருந்தேன்க்கா. கிளாத்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, என் ஹஸ்பண்ட் கூட உனக்கு பத்துமா பத்தாதா, நீ வாட்டுக்கு இவ்வளோ ட்ரெஸ் போட்டியே அப்படின்னாரு. உண்மையாலுமே இப்போ எல்லாமே போட்டு பார்த்தேங்க்கா, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்கக்கா. தேங்க்யூக்கா. ட்ரெஸ்ஸில் உங்ககிட்டயே நான் எடுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி கமெண்ட் காட்டுங்க பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ரிசீவ் இட் ரியலி அமேசிங். இது நம்மக்கிட்ட பட்டர்ஃப்ளை டாப் வாங்கினாங்க, இது நம்மக்கிட்ட ஹார்டின் வாங்கினாங்க. ரிசீவ்டு ஆர்டர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் செல்லிங் தி மோர் டாப்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார். இது பாருங்கள், டாப்ஸ் 4 டாப் 1000 போட்டோம்ல, அது எப்படியே பார்த்தா தெரியும். 4 டாப் 1000. இது வந்து 1100ன்னு சேல் பண்ண ட்ரெஸ். பாப்பா ரெட் கலர். இது ஒரு வெஸ்டர்ன் வேர். இது நான் போட்டுருந்தேனே ப்ளூ கலர். இது பட்டர்ஃப்ளை டாப்பு. இது 4 டாப் 1000ன்னு போட்டது. இது பட்டர்ஃப்ளை டாப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல்லாமே பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். பிஸ்னஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்க, ட்ரெஸ் எல்லாம் எங்கே எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ மார்ஜின் வைக்கணும், எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். இது ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திருப்பியும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நீட் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கான வீடியோ நான் போடுவேன். ஸோ நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு அகைன் நான் வீடியோ போடுவேன். இன்றைக்கி என்ன கமெண்ட்ஸ் வருதோ அதை வச்சு நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன். ஸோ என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலாக நான் போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை புதுசாக யாராவது விசிட் பண்ண வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸஸ் போடுறோம். ஸோ உங்களால் வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தீக்ஷனியா 04 ஜான்சி அம்மா பொண்ணு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பாப்பா ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னா, அவள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆக்சுவலி அவளுக்கு. ஸோ அதனால் அவள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வீடியோக்குள்ளே நான் கூப்பிடலை. நாளைக்கு வீடியோ மார்னிங் 10 மணிக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு, உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.